வணக்கம் எல்லாத்துக்கும். நம்ம ஜே இன்சைட்டில் சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் அப்புறம் ஐடி இதை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதன் பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காமன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. சைபர் செக்யூரிட்டி எப்படி, க்ளவுட் இன்ஜினியரிங்க்கு ஃப்யூச்சர் எப்படி, ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த பிரான்ச்சஸ்க்கு டிமாண்ட் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அந்த கன்ஃபியூஷனுக்கு கிளியர் ஆன்சர் பார்த்துடலாம். சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதில் எந்த பிரான்ச் ஃபியூச்சருக்கு நல்லது, ஒரு ஹானஸ்ட் ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரி பர்ஸ்பெக்டிவில் நம்ம ஒரு ஆன்சர் பார்த்துடலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ரோச்சரை பார்த்தாலே நிறைய பிரான்ச் நேம்ஸ் வரும். சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி, பிளாக் செயின் இப்படி நிறைய இருக்குது. இதில் எல்லா பிரான்ச்சஸையும் பார்க்குறப்ப நமக்கு நேச்சுராகவே ஒரு கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ஒரே ஒரு ட்ரீலேருந்து தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ், ஐஓடி இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படி ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. மாஸ்டர்ஸ் படிக்கிறப்ப அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் வேணுமோ அதை படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் பிஇ, பிடெக்லேயே ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சைபர் செக்யூரிட்டிங்கிறது சிஎஸ்சிக்கு காம்படிஷன் கிடையாது, க்ளவுட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சிஎஸ்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஈகோ சிஸ்டம்ஸில் இருக்கிற ஸ்பெஷலைசேஷன்ஸ் தான். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாதி கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிரும். சரி, இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் எத்தனை காலேஜஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். டிஎன்இஏல மட்டுமே 131 காலேஜஸ் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 127 காலேஜஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்டு இன் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்க. 3 காலேஜஸ் பிஏ இன் சைபர் செக்யூரிட்டி, இந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் கிடையாது, கோர் கோர்சஸே சைபர் செக்யூரிட்டி தான். ஒரே ஒரு காலேஜ் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்டு இன் ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் இது கொடுக்குறாங்க. அது என்னென்னா எஸ்என்எஸ் காலேஜ், காலப்பட்டி, கோயம்புத்தூரில் இருக்கிறது. சரி, சைபர் செக்யூரிட்டியை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிஸ்டம்ஸ், நெட்வொர்க், அப்ளிகேஷன், டேட்டா இது எல்லாத்தையும் அட்டாக்ஸிலிருந்து ப்ரொடெக்ட் செய்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. இதில் நம்ம படிக்கிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் படிப்போம். இது படித்து முடித்தவங்களுக்கு டிப்பிக்கலாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட், எஸ்ஓசி அதாவது சாக் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட், பெனட்ரேஷன் டெஸ்டர், பென் டெஸ்ட் அப்படிங்கிறது பிரிட்டி காமன் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். இதுக்கெலாம் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் முக்கியமாக எல்லோரும் படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது காம்டியா, செக்யூரிட்டி ப்ளஸ், சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் சிஹெச்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேட்டர் கேரியரில் நீங்கள் சிஐஎஸ்எஸ்பி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் இதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது க்ளவுட் இன்ஜினியரிங். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின் இருக்கும், அது என்ன க்ளவுடு, க்ளவுட் இன்ஜினியரிங்னா என்ன, ஏன் க்ளவுடுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். நிறைய வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்துட்டு ஓன் சர்வர்ஸை ஆஃபீஸ் ரூமில் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏசி ரூமில் தனியாக ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி அட்மின் இருப்பாங்க, நெட்வொர்க் இன்ஜினியர்லாம் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஓன் சர்வர் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எல்லாருமே சர்வர்ஸை ரெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிலேருந்து அவங்க சர்வரோட ஒரு சின்ன போர்ஷனை நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வர்ஸை இன்டர்நெட் மூலமாக நம்ம கனெக்டும் செஞ்சுக்கலாம். அப்புறம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஓல்டு நெட்வொர்க் டயக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இன்டர்நெட்டை ஒரு மேகம் சிம்பிள் மாதிரி போடுவாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மேகம் சிம்பிளே க்ளவுட் அப்படிங்கிற நேமாக மாறிடுச்சு. க்ளவுட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் டெலிவர்டு ஓவர் தி இன்டர்நெட், அவ்வளோதான். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஃபேமிலிகிட்டையும் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் ஒன்று இருக்கும். இல்லைனா ஃபோட்டோஸை ஒரு பென் ட்ரைவ்லேயோ ஒரு சிடிலேயோ நம்ம காப்பி பண்ணி வச்சுருப்போம்.
ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலிஸ் எல்லாருடைய ஃபோட்டோஸும் நம்ம கூகுள் ஃபோட்டோஸ்லையோ இல்லாட்டி ஐக்ளவுட்லையோ சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது கிடையாது, இது எங்கேயோ இருக்கிற சர்வரில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நெட் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து க்ளவுடோட எக்ஸாம்பிள் தான். சரி, இப்போ க்ளவுட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அதாவது அப்ளிகேஷன், டேட்டாபேஸ், சர்வர், இதை க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் க்ளவுட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், டாக்கர், கியூபர்நேட்ஸ், டெவ்ஆப்ஸ் இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்காக இதில் டீச் பண்ணுவாங்க. இதோட டிப்பிக்கல் ஜாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர், க்ளவுட் ஆர்கிடெக்ட், டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர், சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர், இதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா க்ளவுட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பல காலேஜஸில் ஸ்டாண்டலோன் பிரான்ச்சாக இருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லாட்டி ஐடி படிச்சுட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக இந்த ஃபீல்டுக்கு போவாங்க. சில ப்ரைவேட் காலேஜஸ் லைக் எஸ்ஆர்எம் அந்த மாதிரி காலேஜஸ் மட்டும்தான் இதுக்கு பிஇ இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்சஸை ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸ், இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஏன் இந்த வீடியோவே கூட க்ளவுடில் இருக்கிற டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகுது. இது எல்லாத்தையும் யூடியூப் அப்படிங்கிற ஆப்பு மூலமாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இந்த யூடியூப் ஆப் வந்து க்ளவுடில் தான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஈக்கோ சிஸ்டமும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம பாஸ்வேர்டு பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுடைய டேட்டா பாதுகாப்பாக இருக்கணும். இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி. இதுதான் நம்மளுடைய எல்லா டேட்டாஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செப்பரேட் பாக்ஸ் கிடையாது. எவ்ரி லேயரில் இருக்கிற நம்ம டேட்டாஸ், நம்ம சிஸ்டம், ஆப் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் சைபர் செக்யூரிட்டி. அடுத்தது ஏஐ இம்பேக்ட் ரியாலிட்டி செக். ஏஐ வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ஃபீல்டுலாம் ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சைபர் செக்யூரிட்டி எடுத்த வரைக்கும் இது ஒரு லோ ஏஐ இம்பேக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அட்டாக்கர்ஸும் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, டிஃபெண்டர்ஸும் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே கூட டிஃபெண்டர்ஸ்க்கு இன்னும் அதிகமான ஸ்கில்டு ஹியூமன்ஸ் தான் தேவைப்படுது. இது போக போக அதிகம்தான் படுமே ஒழிய குறைய மாட்டாங்க. ரெண்டாவது க்ளவுட் இன்ஜினியரிங். இதை நம்ம மீடியம் இம்பேக்ட்னு எடுத்துக்கலாம். ஏஐ டிப்ளாய்மெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிடும். ஆனால் ஆர்கிடெக்சர், காஸ்ட் டெசிஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஹியூமன்ஸ் தான் இன்னும் தேவைப்படுறாங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லாட்டி ஐடி. இது மீடியம் இம்பேக்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஏஐ இப்போ நிறைய கோடெலாம் எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே கூட சிஸ்டம்ஸ் டிசைன், லார்ஜ் ஸ்கேல் டீபக்கிங் இந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் இன்ஜினியர்ஸ் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ட்ரி லெவல் கோடிங் ஜாப்பில் ஏஐ இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியாலிட்டி செக் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்தை பற்றி சொல்லியே ஆகணும். யூடியூப்பில் பல சேனல்ஸில் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னாலே ரொம்ப ஹியூஜ் சேலரி, அதிகமான சேலரி கொடுக்குற ஒரு ஏரியான்னு சொல்கிறாங்க. க்ளவுட் இன்ஜினியரிங்கும் அது மாதிரி தான், ரொம்ப அதிகமான சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி வந்து வேறு. இந்த டேபிளை பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ஸ்லாம் ரொம்ப ஹையாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல்ஸ் தான். ஆனால் சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் இன்ஜினியரிங் இதிலலாம் ஃப்ரெஷர் ஜாப்ஸ் கொஞ்சம் மீடியம் தான். அதோட சர்டிஃபிகேட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக செக்யூரிட்டி ப்ளஸ், சிஹெச், ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த ஃபீல்டில் என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது கேரியர் ரோடு மேப்பு. இதுதான் வீடியோவோட முக்கியமான பகுதி. சைபர் செக்யூரிட்டி படித்தா கிராஜுவேட் முடித்த உடனே எத்திக்கல் ஹேக்கராக ஆயிடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது ரியாலிட்டி கிடையாது. சைபர் செக்யூரிட்டி பாத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் ஆன உடனே முதல்ல சாக் அனலிஸ்ட் மாதிரியான என்ட்ரி லெவல் ரோல் தான் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி இன்ஜினியர், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் இல்லைன்னா ஒரு கன்சல்டண்ட்டாக க்ரோ ஆவீங்க. படிப்படியாக தான் வந்து க்ரோத் இருக்கும். அதே மாதிரி க்ளவுட் இன்ஜினியரிங் பாத்தில் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் க்ளவுட் சப்போர்ட்டிங் இன்ஜினியராக தான் ஸ்டார்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் க்ளவுட் இன்ஜினியர், அதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் க்ளவுட் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி மெல்ல க்ரோ ஆவீங்க. அதனால் பிரான்ச் தேர்ந்தெடுக்கும்போது நான் இந்த பிரான்ச் படித்தா என் கேரியர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரும் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. கிளாமரஸ் டைட்டிலை மட்டும் பார்க்காதீங்க.
அதே மாதிரி டிஃபிகல்ட்டி அண்ட் லேர்னிங் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கெலாம் வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் இருக்கும். சைபர் செக்யூரிட்டிக்கு கண்டினியூஸ் செல்ஃப் லேர்னிங் ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா டெய்லி புதுசாக த்ரெட்ஸ் வரும். க்ளவுட் இன்ஜினியரிங்க்கு ஹேண்ட்ஸ் ஆன் சர்டிஃபிகேஷன்ஸும் ரொம்ப தேவைப்படும். அதாவது AWS, Azure, GCP இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எசென்ஷியலாக கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் மேத் ரெக்யர்மெண்ட் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மி தான். அதனால் எளிய பிரான்ச்சுன்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அதற்கான எஃபர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் எந்த மாதிரி எஃபர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் பிரான்ச்சுக்கு பிரான்ச் மாறுபடும். இப்போ டிஎன்ஏ பிரான்ச் கோர்ஸை பற்றி பார்த்துடலாம். மொத்தம் 3 பிரான்ச் கோர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது டிஎன்ஏ பிரான்ச் கோட் CY. இது வந்து சைபர் செக்யூரிட்டி ஒரு ஸ்டாண்டலோன் பிரான்ச். அதாவது இதுக்காக தனி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது டிஎன்ஏ கோட் SC. இந்த கோடு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்டு இன் சைபர் செக்யூரிட்டி. அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே சைபர் செக்யூரிட்டின்னு போட்டிருப்பாங்க. இதுவும் கம்ப்யூட்டர் டிகிரி தான். மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா SB. இது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்டு இன் IoT சைபர் செக்யூரிட்டி அண்டு இன்க்ளூடிங் பிளாக் செயின் அப்படிங்கிறது வருது. இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு டிகிரி தான். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஸ்டு இன் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, PSG, தியாகராஜர், குமரகுரு, CIT, MIT, SKCIT இந்த மாதிரி காலேஜெல்லாம் தனியாக வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SRMல மட்டும்தான் வந்துட்டு பிடெக் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்ஸை கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் எடுக்க போகிற டிஎன்ஏ கோர்ஸஸை டிஎன்ஏ போர்ட்டலில் கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ டெசிஷன் ட்ரீயை பற்றி பார்த்துடலாம். சிம்பிளாக டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு குயிக் ஃப்ரேம் ஒர்க்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி சிஸ்டம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கான ஒரு பிரான்ச்சாக அமையும். நெட்வொர்க்கிங், சர்வர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மேலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா க்ளவுட் இன்ஜினியரிங் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். ஒருவேளை எனக்கு ரொம்ப சேஃபான பிரான்ச் இருக்கணும், அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து CSE IT தேர்ந்தெடுத்துக்கோங்க. பர்சனாலிட்டி ஃபிட்டு, உங்கள் பர்சனாலிட்டிக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னா இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை சைபர் செக்யூரிட்டி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரொம்ப க்யூரியஸ், அதே சமயத்தில் ரொம்ப பொறுமைசாலி, டீட்டெயில் ஓரியன்ட். திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு மொபைல் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா நீங்களே அதை பிரேக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பான முறையில் வந்துட்டு ஒரு சைபர் செக்யூரிட்டி நல்லாவே ஃபிட் ஆகும். க்ளவுட் இன்ஜினியரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ஒரு சர்வர் இவரெல்லாம் செட் பண்ணி ஒரு ஆட்டோமேட்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் க்ளவுட் இன்ஜினியரிங் வந்து நல்லாவே செட் ஆகும். இதில் வந்து நீங்கள் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்கேல் செய்வது பற்றி இதை பற்றிலாம் நிறைய கற்றுக்கிட்டு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அடுத்து இந்த 2 பர்டிகுலர் பிரான்ச்சுக்கும் என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரெல்லாம் ஹையர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சைபர் செக்யூரிட்டி கிராஜுவேட்ஸை பொதுவாக வந்து பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ், கவர்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் செக்டர்ஸில் இருக்கிற கம்பெனிஸ், அப்புறம் இந்த TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான IT கன்சல்டிங் ஃபிர்ம்ஸ் எல்லாருமே வந்து சைபர் செக்யூரிட்டி கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணுவாங்க. க்ளவுட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை யார் ஹையர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் SaaS அப்படின்னு சொல்லுவாங்க. SaaS கம்பெனிஸ், ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லாம் அந்த மாதிரியான SaaS கம்பெனிஸ் தான். அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸு, என்டர்பிரைஸ் IT டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து க்ளவுட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் எந்த பிரான்ச் படித்தா எந்த மாதிரியான கம்பெனிஸில் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிளியராக யோசிக்க முடியும். சரி, இப்போ ஜே இன்சைட்ஸோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்துடலாம். என்னுடைய பேலன்ஸ்டான ரெக்கமெண்டேஷனை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா ஒரு IT டிகிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பிரான்ச்சு. இது வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் என்ட்ரி லெவலில் ஜாப்ஸை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியோ இல்லாட்டி க்ளவுடு ஏரியாலையோ நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் CSE முடிச்சுட்டு இந்த பர்டிகுலரான சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து நீங்கள் அந்த ஜாப் ஃபீல்டுக்கு கண்டிப்பான முறையில் போக முடியும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஹேக்கிங், செக்யூரிட்டி மேலே ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்க அப்படின்னா CY பிரான்ச்சை எடுத்துக்கலாம். இல்லாட்டி க்ளவுடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளான்டு சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்த இயர்லியராகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே க்ளவுட் பார்த்து போய்க்கலாம். சரி, இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
நம்மளுடைய ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிரான்ச் மேட்டர்ஸ், ஆனால் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஸ்கில்ஸ் இது ரெண்டும் இன்னும் முக்கியம். ரெண்டாவது சைபர் செக்யூரிட்டி க்ளவுட் இன்ஜினியரிங் ரோல்ஸ் என்ட்ரி லெவல் ஜாபில் தான் ஸ்டார்ட் ஆகும். எத்திக்கல் ஹேக்கர் மாதிரி கிளாமரஸ் டைட்டில்லாம் உடனே கிடைக்காது. மூணாவது காலேஜ், பிரான்ச், சர்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் உங்களோட எஃபர்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஜே இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டிஎன்இஏ பிரான்ச் கைட்ஸ் நிறைய வரும். உங்களுடைய காலேஜஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு jinsights.com/TNEA போய் டிஎன்இஏ காலேஜ் ப்ரெடிக்டர் டூலை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.